நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை hallowed be thy name. இந்த hallowed be thy name என்ற அந்த ஆங்கில வார்த்தை பரிசுத்தப்படுத்தப்படுவதாக என்ற இங்கிலீஷில் hallowed என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 முறைதான் வருகிறது. ஒன்று மத்தேயு 6 லூக்கு 11. இது ரெண்டுமே இந்த பரமண்டல ஜெபங்கள் தான். இந்த 2 இடத்தில் மட்டும்தான் hallowed என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த hallowed அல்லது பரிசுத்தப்படுவதாக, பிரிக்கப்படுவதாக என்ற மொழிபெயர்ப்பில் கிரேக்க வார்த்தை 30 முறை சொல்லியிருக்கு. 30 முறையில் 26 முறையும் பிரித்தெடுக்கப்படுவதாக என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அல்லது இங்கிலீஷில் sanctified என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தேவன், நம்முடைய பரம தகப்பன் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை இந்த கான்டெக்ட்ல நான் பார்க்கும்போது இப்படி நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம்